பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக நியாயமான நீதி கிடைக்க வேண்டும். இதற்கு சட்டத்துறையும், காவல்துறையும், நீதித்துறையும், வழக்காடு மன்றங்கள் இணைந்து செயல்பட்டு மக்களுக்கு உரிய நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய சட்டங்களை புதுச்சேரி மாநிலத்தில் அறிமுகப்படுத்தும் விழா இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலாளர் சரத் சவுகான், டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட காவல்துறை, சட்டத்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் அமலுக்கு வந்த 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் குறித்த விளக்கு கையேட்டை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கொலை குற்றங்கள், பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். சில கொலை குற்றங்கள் கூட 3 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இழுத்தடிக்கப்படுகின்றது. கொலை குற்றம் உள்ளிட்ட பெரிய குற்றங்களுக்கு உரிய காலக்கெடுவிற்குள் முடிக்க வேண்டும். அவை நீர்த்து போக விட்டிருக்க கூடாது. அப்படி காலக்கெடுவிற்குள் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் வழிவகுக்கின்றது. இச்சட்டங்கள் 2019 இருந்து ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த சட்டங்கள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். குற்றம் செய்தவர்களுக்கு புதிய சட்டங்கள் மூலம் அதிக தண்டனை கிடைக்கும் என்ற பயம் வர வேண்டும். இதுகுறித்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றார். இந்த புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது விரைவாக நீதி கிடைக்க வேண்டும், நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் என்றவர். இவையெல்லாம் சட்டத்துறையும், காவல்துறையும், நீதித்துறையும், வழக்காடு மன்றங்கள் இணைந்து செயல்பட்டு மக்களுக்கு விரைவான சரியான நீதி கிடைக்க வேண்டும். இதற்கு வழக்கறிஞர்களுக்கும் பொறுப்பு உள்ளது என்றார். கடுமையான சட்டத்தின் வாயிலாக தண்டனைகள் மூலம் குற்றங்கள் குறைய வாய்ப்பை உருவாக்க வேண்டும். சிறைக்கு சென்றால் வெளியே வர முடியாது என்ற அச்சம் வர வேண்டும். வெளியில் இருந்து கூலிப்படைகளை இயக்குபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்க இந்த புதிய சட்டங்கள் வழிவகுக்கின்றது. ஆகவே மக்கள் பாதுகாப்பாக அச்சமின்றி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றது என தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்கள் அறிமுக இதில் கலந்து கொண்டிருந்த புதிய குற்ற சட்டங்களை கையிட வழங்க அப்படின்ற முயற்சி. பொதுவாக அடிக்கடி சொல்லுவோம், ஒவ்வொரு கூட்டத்தில் சொல்லுவோம், காலம் வந்து நீதி நமக்கு சரியாக இருக்காது, நீதி கிடைக்காது. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி பெரிய குற்றங்கள் கொலை குற்றங்கள் இப்போ பாலியல் தொந்தரவு இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகலாம். மேலும் உடனடியாக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், குற்றம் செய்த தண்டனை தர வேண்டும். அது விரைவாக இருந்தாலும் சரியா இருக்கும், ஒரு காலக்கட்டத்துக்கு இருந்தாலும் சரியா இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணம். வலியுறுத்தும், ஒவ்வொரு இடத்தையும் வலியுறுத்தும். நீங்க பார்க்கலாம், நிறைய கொலை குற்றங்கள் கூட 3 ஆண்டுகள் எடுத்து இருப்பாங்க நீதிமன்றத்தில். அது எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கொலை செய்தவர் ஒரு பக்கம் தண்டனை விரைவாக அவர் கிடைக்கணும். ஆனால் அது சம்பந்தப்பட்டு சரியா இருக்குமா இல்லையா சந்தேகத்தை சேர்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலையில் அவங்க மனது எப்படி இருக்கும், மனசக்தி எப்படி இருக்கும், அதே நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் ஒரு காலக்கெடு. ஒரு பெரிய குற்றங்கள் எல்லாம் ஒரு காலக்கெடுக்குள் முடிக்க வேண்டும். அதெல்லாம் சரியாக இருக்க முடியும். நீர்ப்போம் சொல்லுவாங்க, நீர்ப்போம். அப்படி ஒரு காலக்கெடுக்குள் முடிக்க வேண்டும் கட்டாயத்தை இப்போது புதிய 3 புதிய குற்ற சட்டங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்திருக்கிறது 2019 தொடங்கி இருக்கிறாங்க. நிறைய ஆய்வு செய்து ஆய்வு செய்து அதே போல் அறிமுகப்படுத்தணும். இதை எதை பொறுத்தவரை இன்னும் நிறைய ஒரு பொதுமக்களுக்கு சரியா தெரியணும். அதான் எல்லா மக்களுக்கும் அந்த குற்றத்தை குறிச்சே ரொம்ப அவங்களுக்கு தெரியணும். மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி குற்றம் செய்தால் அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு கட்டாயமாக தெரிவிக்கப்படுது.